ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மன் ஷாப்பிங். வாங்க பழகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ளவர் ஹேர் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் கப் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோம் ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேப்பர் ஃப்ளவர், சும்மா சென்டரில் ஒட்டுறதுக்காக நான் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து கோல்டன் ரோப்பு இது எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டிக்கோடு தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சென்டரில் வந்து நம்ம க்ளூ கன் போட்டுட்டு இந்த ஃப்ளவர் இப்படி ஒட்ட வச்சிடலாங்க. நல்லா சென்டர் பார்த்து ஒட்டிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன். இனி போக போக நான் எந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணலான்னு நிறைய வீடியோஸ் போடுறேன் இதுலேயே. ஸோ இதை சுற்றியில் வந்து நான் 6mm கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை இதை சுற்றியில் நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ளவர் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ சுற்றியில் நான் கம் தடவிட்டு அப்படியே ஒரு பீடாக ஸ்டிக் பண்ணிகிட்டே வரேன். க்ளூ கன்னே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம ஃபெவிபாண்ட்லாம் யூஸ் பண்ணால் லைக் மேபி 1 or 2 யூஸ்லேயே கலந்து வந்தாலும் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த டார்க் பிங்க் கலர் ரோஸ் ஒட்ட போகிறேன். ஸோ நீங்கள் ஃப்ளவரோட பின்னாடி க்ளூ தடவையும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதே மாதிரி ரவுண்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளவராக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றியில் ஒட்டிக்கோங்க. நான் வந்து டார்க் பிங்க் அண்ட் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சிங்கனாலும் நல்லா அழகாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா ஸ்டிக் ஆகணும். இது வந்து ரொம்ப ஈஸியானது. நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் ஓன் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம், நீங்கள் பிஸ்னஸாக கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க, லைக் 250 300 அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை ஃபுல்லாக சுற்றி ஒட்டியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு அந்த கேப்பில் வந்து நான் கொஞ்சமாக அந்த பீட்ஸ் ஒட்டிக்கிறேன். ஒரு ரோஸ்க்கு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் நான் வந்து கோல்டன் பீட்ஸ் ஒட்டிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டி தாங்க. இது இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவிட்டி வருதோ அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் பண்ணி காட்டுறேன். இனி ஃபர்தராக ஒரு 2-3 டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபர்தர் வீடியோஸில் பண்ணி காமிக்கிறேங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரஞ்சிஷ் பிங்க்கு. இது பார்க்குற கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது, ஆனால் இது ஒரு மாதிரியான பிங்க்கு தான். வீடியோவில் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக தெரியுது. நீங்கள் இந்த ப்ளவுஸ் கப்பு வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. சில ப்ளவுஸ் கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ரவுண்டு ஷேப்பாக கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது, அன்ஈவன் ஷேப்பாக இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்கிறது கூட கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து ரொம்ப சின்ன கப் சைஸ். ஸோ நீங்கள் வந்து பெரிய கப் மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டெக்கரேட் பண்ணலாம். நல்லா பெருசாக வருங்க, உங்களோட அந்த ஃப்ளவர் பன்னு நல்லா பெருசாக வரும். ஸோ இன்னும் கிராண்டாக இருக்கும் ப்ரைட்ஸ்க்கு வைக்கும்போது. இது ப்ரைட்ஸ்க்கும் வச்சுக்கலாம், நாமளும் ஃபங்க்ஷன் போகும்போது வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. 2 ஆரஞ்சு ரோஸ்க்கு நடுவில் நான் வந்து அந்த பிங்க் வைக்கிறேங்க, டார்க் பிங்க் வைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக அப்படியே சுற்றி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி லைனாக ஒட்டிகிட்டே வந்துடுங்க. ஸோ இன்னும் ஒரு லைன் ஒட்டலாம் நம்ம. எனக்கு ஆக்சுவலாக என்னோட அந்த கப் சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறனால வந்து நமக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பிக் சைஸாக வாங்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா நீட்டாக வரும், ரவுண்டாக கொண்ட மாதிரியே வரும். ஸோ இப்போ இதோட பேக் சைடில் நம்ம தலையில் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வேண்டி லூப்ஸ் வச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கோல்டன் த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். ஸோ இதே மாதிரி த்ரெட்டு வந்து 4 பீஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரே சைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஹேரை வந்து நாட் போட்டதுக்கப்புறம் அது மேலே இதை வச்சு நம்ம ஹேர் பின் இல்லைனா கொண்ட ஊசி அந்த மாதிரி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 4 த்ரெட்ஸ். இப்போ ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம க்ளூ கன் போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 சைடுமே நீங்கள் இதே மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஸோ இப்போ இந்த 4 சைடு ஒட்டியாச்சுங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2-3 டிசைன்ஸில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.